சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைய கால அவகாசம் வேண்டி சசிகலா விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இந்த வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேருக்கும் பெங்களூரு தனி நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியது. ஜெயலலிதா மரணமடைந்துவிட்ட நிலையில் எஞ்சிய 3 பேரும் உடனடியாக சரணடைய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ், அமிதவா ராய் அமர்வு முன்பாக இன்று காலை ஆஜரான சசிகலா தரப்பு வழக்கறிஞர் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு சரணடைய அவகாசம் வழங்க வேண்டும் என வாய்மொழியாக கோரிக்கை விடுத்தார். அவர் கோரிக்கையை முழுமையாக கூட கேட்க மறுத்த நீதிபதிகள் உடனடியாக என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதா என கடுமையாக கேள்வி எழுப்பினர். சசிகலா தரப்பு கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் உடனடியாக சசிகலா உள்ளிட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் சரணடையுமாறு உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் தீர்ப்பில் எந்த மாற்றமும் செய்யப்போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர்.